உங்க வீட்ல ஃபர்னிச்சர்ஸ் நெறைய இருக்கும்போது, ஸ்பேஸ் நெறைய ஆக்குபை ஆகும். ஸோ, அத எப்படி சேவ் பண்ணலாம்? இந்த வீடியோ பாருங்க. 3 முக்கியமான டிப்ஸ் சொல்றேன். ஹாய், நான் இன்ஜினியர் இளையசங்கர். நீங்க சிவில் ரிலேட்டட் யூஸ்ஃபுல் கன்டென்ட்ஸ்க்கு இந்த பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் வீடியோ கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம கிட்ஸ் ரூமுங்க. நம்ம ரூம்ஸ்க்கு எல்லாமே ஃபிக்ஸ்டு டேபிள் வச்சுக்கலாம். அது பிரச்சனை இல்ல. பட் கிட்ஸ்ன்னு வரும்போது, நம்ம வந்து அவிங்க வளர வளர டேபிளோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நெறையா ஹிஞ்சஸ் மூலியமாவே ஆட்டோ அட்ஜஸ்டபிள் டேபிள் வந்துருச்சுங்க. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க இன்டீரியர் பண்டையிலேயே இந்த மாரி டேபிள் அட்ஜஸ்ட் பண்ற மார நீங்க வச்சுக்கலாம். செகண்டு அயர்னிங் ஆர் லேப்டாப் யூஸ் பண்டையில நமக்கு தனியா ஒரு டேபிள் தேவைப்படும். அந்த மாரி தனியா டேபிள் வச்சோம்னா, கீழ ஸ்பேஸ் ஆக்குபை ஆகும். அதுக்கு பதிலா இந்த மாரி ஒரு வால்லயே ஒரு டிசைனிங் பண்ணி, அந்த டிசைனவே நம்ம வந்து டேபிள கன்வெர்ட் பண்ண வச்சுட்டோம்னா, அந்த டிசைன வால்ல பாக்க கொஞ்சம் பிரீமியமாவும் இருக்கும். நமக்கு ஸ்பேஸும் சேவ் ஆகும். தேர்டு, நார்மலா நம்ம ரீடிங் டைம் ஆகட்டும், இல்ல நம்மளோட ஒரு லேப்டாப் ஒர்க் டைம் ஆகட்டும், அது நம்ம தனியா ஒரு டேபிள் போட் பண்ணியிருந்தோம்னா, கண்டிப்பா அது வந்து ஸ்பேஸ் ஆக்குபை ஆகும். நம்ம பெட்ரூம் ஸ்பேசியஸாவே இருக்காது. அந்த மாரி இடத்துல ஒரு புக் ஷெல்ஃப் கம் நம்ம டேபிளோட யூஸ் பண்ணோம்னா, கீழ ஃப்ளோர் ஏரியாவும் ஆக்குபை ஆகாது. பார்க்கவும் நீட்டா இருக்கும். நீங்க இப்பதான் வீடு கட்டுறீங்க, இல்ல உங்க வீட்டுக்கு ஸ்பேசியஸ் ரொம்ப கம்மியா இருக்குதுன்னா, இந்த மாரி மாடர்னா நீங்க ஸ்பேஸ் சேவ் பண்ற மாரி ஐட்டம்ஸ் நெறைய யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாங்களா?